அந்த இறைவன் அவருடைய இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நித்திய ஆவியை நம்ம குடுக்குறாரு ஆக்சுவலா. இந்த நித்திய ஆவியை அவர் வந்து நமக்கு வந்து நம்ம இதுக்கு இந்த நித்திய ஆவி பெற்று தான் நம்ம பரலோகம் போக முடியும்னு சொல்லும்போது, இதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனே சொல்லும்போது, கடவுள் சொல்றாங்க, நீங்க எதுவும் செய்ய தேவையில்ல. நான் என்னுடைய குமாரனை அனுப்புறேன். உங்களுடைய பாவத்தை குமாரன் சுமந்தார். குமாரனோட நித்திய ஜீவன் உங்களுக்கு குடுப்பாங்க. அதை நீங்க விசுவாசம் பண்ணு. அத நம்பி நீங்க என்கிட்ட வந்தீங்கன்னா, அந்த நித்திய ஜீவனை உங்க ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நித்திய ஜீவன் பார்த்தீங்கன்னா, நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமா தான் குடுக்கப்பட்டுச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரட்சிப்பு மாத்திரம் குடுக்கல. நமக்கு வந்து இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஒரு விடுதலை மாத்திரம் குடுக்கல. நாம் பரலோகம் போய் வாழ்வதற்கும், பிதாவுடைய சமூகத்துல நித்தியமாக வாழ்வதற்கும் அவருடைய நித்திய ஆவியை அவர் நமக்கு பரிசாய் கொடுத்தார். அதற்கு ஒரு ரத்தம், அதுக்கு ஒரு பலி, அதுக்கு ஒரு 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 வேஜஸ், அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு. அது எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார் தவிர, நாம் இயேசு கிறிஸ்துக்காகவோ, இறைவனுக்காகவோ செய்யவே இல்ல. புரிஞ்சுக்கோங்க. நித்திய